இருக்குதுங்க. ஐயோ அப்பப்பா, ஆஹா, அட்டகாசமா இருக்குது, அட்டகாசம். உலக தொலைக்காட்சிகளில் ஒரு முறையா பாருங்க, முதல் முறையாக இப்படி எல்லாம் யாரும் எடுத்து போட்டிருக்காங்களா? நான் எடுத்து போடுறேன் பாருங்க வீடியோவை. அப்பப்பா, என்ன அதிசயமான ஊருங்க இது. ஆஹா, பாரு, இங்க பாரு மலை இது. ஒரு வாட்டி ஜூன் மாசத்துல வரணும். வரலாம் வரலாம். இந்த பக்கம் பாருங்க, கீழே. ஆமா, இந்த பக்கம் ஆறு ஓடுது கீழே, இந்த பக்கம் மலை இருக்குது, இந்த பக்கம் வண்டி காருங்கெல்லாம் போகுது. இப்போ வழியில ஒரு ரெஸ்ட் ஏரியா இருந்தது, வியூ பாயிண்ட்டும் இங்க பாருங்க, செமையா இருக்குது பாருங்க. அந்த மலை கீழே அந்த ஆறு ஓடுது பாருங்க, எமரால்டு லேக். மரகத பச்சைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அந்த மரகத பச்சை கலர்ல ஆறு ஓடுது. அது எந்த ஊர்ல? இந்த கேடால மட்டும்தான். பாருங்க, சூப்பரா இருக்குது. அப்படியே அப்பா, மழை பெய்யுது, ஆனா நல்லதா இருக்குது. ஆனா குளிர் இல்லைங்க. இப்ப அங்கிருந்து இங்க வந்துட்டோன்னே இப்ப குளிர் இல்ல, மழை பெய்யுது, சூப்பரா இருக்குது இடம். எவ்வளவு பெரிய மழை, அங்கதான் வானத்தை முட்டிக்கிட்டு எல்லாமே அப்படிதான் இருக்குது. அப்பா, இங்க பாருங்க எதிர்க்க, அடேடேடி, செம்மையா இருக்குதுங்க. ஆஹா, முன்னாடி ஒரு மலை இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது பாருங்க. முன்னாடி அந்த ஒரு மலை நீட்டா அப்படியே தொடர்ச்சியா இருக்குது, அதுக்கு பின்னாடி எத்தனை மலை இருக்குது பாருங்க லைனா. அதுக்கு தாங்க பிசிஎஃப் வந்து இங்க வந்து பியூட்டிஃபுல் பிரிட்டிஷ் கொலம்பியான்னு சொல்லுவாங்க. அந்த காரோட நம்பர் பிளேட்டு அதெல்லாம் வந்து அதுதான் போட்டிருக்கோம். ஆஹா, இந்த வியூ செமையா இருக்குது, சூப்பரா. அப்பா, இந்த சைடு பாதி மாச்சிக்கிச்சு, ஆனா இங்க வரு மலையில அந்த கொஞ்சம் வெயில் பட்டு எவ்வளவு அழகா இருக்கு, சூப்பரா இருக்குதுங்க. வெயில் பட்ட உடனே அப்படிதான் இருக்குது, சூப்பரா. ஆஹா, மலை முன்னாடியும் மலை இருக்குது, இது முன்னாடி இருக்கிற மலை, இதெல்லாம் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற மலை. காது அடைக்குதுங்க. இங்க ஒரு வீடு கட்டி வச்சிருக்காங்க பாருங்க, ஃபுல்லா மரம். அந்த மரத்தோட தண்ணி இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா கட்டி வச்சிருக்காங்க பாருங்க, சூப்பரா. கராஜ் எல்லாமே ஃபுல்லா அப்படியே அந்த இதுல தான் கட்டியிருக்காங்க, செமையா இருக்குதுங்க. இங்க பாருங்க, இங்க வந்து 2 சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இருக்குங்க. ஒன்று அப்பர் பிரிட்ஜு, ஒன்று லோயர் பிரிட்ஜு. ஒன்று செம்மையாக இருக்குதுங்க. அப்படியே இங்கே கீழே பார்த்தோம்னா அவ்வளோதாங்க. அந்த பிரிட்ஜில் போகிறதுக்கு தைரியம் வேணும் கண்டிப்பாக, ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் இருக்குதுங்க, செம்ம அட்டகாசமாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஆஃப் சீசன்றதுனால மூடி வச்சுருக்குறாங்க. அதான் இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு மே எண்டு ஜூனில் வந்தோம்னா ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, அப்போ ஜனம் நிறைய வரும். ஆனால் ஐயோ, எப்போ பார்க்கவே பயமாக இருக்குங்க, செம்ம பள்ளம். கொஞ்சம் இது பண்ணோம்னா ஆள் தேருமோ தேராதோ தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து கிக்கிங் ஹார்ஸ் பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜுன்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ள அது வந்திருக்கோம். அப்படியே பார்க்கலாம் வாங்க. இந்த சூரிய வெளிச்சத்துக்கு அந்த மலையில் பட்டு இந்த தண்ணி அட்டகாசமாக இருக்குதுங்க. அங்கே பிரிட்ஜு வேறு இருக்குது நடுவில். இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வியூ. இந்த ஆறு அப்படியே இந்த சைடு வருது, நான் இங்கேருந்து அப்படியே உங்க காமிச்சிட்டு வரேன். எப்படி வாங்க. குட் மார்னிங். இங்கே பாருங்க, அடே இந்த பக்கம் ஒரு மலை, இந்த பக்கம் ஒரு சூப்பராக எப்படி இருக்குது பாருங்க.
ஆஹா, அட்டகாசமாக இருக்குதுங்க. செமையா. இங்கே பாருங்க, இந்த பிரிட்ஜை வெளியிலேருந்து நம்ம பார்க்குற எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அழகாக கட்டி வச்சுருக்காங்க. அங்கே ஆப்போசிட்டில் மலை, இந்த பக்கம் பிரிட்ஜு, கீழே தண்ணி. எவ்வளோ அழகான இடம்ல. இங்கேயும் மலை இருக்குது, ஆனால் அந்த மேக மூட்டத்தில் தெரியல. அவ்வளோ கொஞ்சம் மட்டும் தெரியுது. இங்கே பாருங்க, இதெல்லாம் வரோம். அப்பா அங்கே மேலேருந்து அந்த பிரிட்ஜிலேருந்து பார்த்தோம் பாருங்க. ஆறு இங்கே பக்கத்தில் சவுண்டை மட்டும் கேளுங்க கொஞ்சம். எப்படி இருக்குல்ல சவுண்டு, சும்மா அப்படி தாங்க இருக்குது சவுண்டு. இங்கே ஒரு கிஃப்ட் ஷாப் ஒன்று இருக்குது, மூன் ரிவர் கேலரின்னு சொல்லிட்டு. உள்ளே போய் பார்க்கலாம். ஓ, இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டுங்க. இந்த ஊரில் இந்த இவங்களோட நினைவாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோஸ் வச்சு மேக்னெட் வச்சுருக்காங்க. இது இந்த மலையில் கிடைக்கிற ராக்குங்க. அதை வச்சு இவங்க கைவினை இது பண்ண மாதிரி அழகாக செஞ்சு வச்சுருக்குறாங்க. சூப்பராக செம்மையாக இருக்குங்க. நம்ம ஊர் மாதிரி இதில் கூட பண்ணியிருக்காங்க. இந்த பெரம்பு தான் நினைக்கிறேன். இந்த மெலிசா இந்த இதில் அழகாக சூப்பராக கையிலேயே பண்ணியிருக்கிறாங்க. இந்த ராக்கில் கழுகி வச்சுருக்குறாங்க. குட்டியா கப்பு, செம்மையாக இருக்குப்பா, அழகா. இங்கே பாருங்க, இந்த பாட்டிலே தவுளூண்டு சைஸா அது உள்ள கல்லை போட்டு அதுக்கு ஒரு காருக்கு மூடி போட்டு அழகாக வச்சுருக்குறாங்க. ஏன்னா இங்கே வந்து வேல் ஷோ இது பண்ணுவாங்க, அந்த வேல் இது சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, ஒரிஜினல் கோடாலிங்க, செமையாக இருக்குதுங்க, அட்டகாசமாக. இங்கே மெட்டல் மரத்தை வெட்டினா ஒரு போடு போட்டால் சூப்பராக பொழந்து கொம்பளுக்குது, அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம ஊர் ருத்ராட்சம் மாதிரி அப்படியே ஹிமாலயன் ராக் பாருங்கள். இது கூட நம்ம வீட்டில் வாங்கியிருக்கா, லைட் எரியும்னு. இங்கே பாருங்களேன், பூட்டு, விநாயகர் பூட்டு சாவி. இங்கே பாருங்கள், யானை பூட்டு, புத்தர் பூட்டு. இது செமையாக இருக்குங்க. இந்த மரத்தில் சூப்பராக அழகாக பெயிண்டிங்லாம் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து தோட்டம்னா இந்த மரத்தால் இந்த பொம்மை இங்கே செஞ்சு இது பண்ணுவாங்க. அதை நான் எங்கன்னா பார்த்தா காமிக்கிறேன் உங்களோட. இந்த பர்த் ஸ்டோன் இங்கே நம்ம வந்து ராசி பலன் பார்க்குறோம்ல, அதே மாதிரி இந்த பூர்வ குடிகள் வந்து ராசி பல இது வச்சுருக்காங்க. எந்தெந்த டேட்டில் எப்படி எப்படி பிறந்தவங்களுக்கு என்னென்ன கல் என்ன இதுன்னு. இப்போ நம்மளோட ராசி வந்து 12 ராசி இருக்குல்ல, அதே மாதிரி இவங்களும் வந்து அந்த 12 இதுவை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களும் வந்து இந்த பூர்வ குடிகள் வந்து மோஸ்ட்லி நம்ம ஊர்லேருந்து வந்து இங்கே செட்டில் ஆனவங்க தான். அதனால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. இங்கே வந்து ஒவ்வொரு ஊருக்கு வேறுபடும்ல, அது மாதிரி இந்த ஊருக்கு வந்து இவங்க வந்து மிருகங்களை இந்த மாதிரி வச்சு இவங்க வழியாக கொண்டு வராங்க. இங்கே பாருங்க, நாங்கள் வந்து என்னென்ன வாங்கியிருக்கோம்னா, இந்த கோல்டன் பிசி வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த கல் ஒன்று வாங்கியிருக்கோம். நல்லா இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. இதெல்லாம் ஒரிஜினல் கல் தாங்க, செமையாக இருக்குது பார்க்கவே. இது வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட். இது பார்க்க பிங்க் கலரா, அதுவும் பிங்க்கில் ஒயிட் வச்சு சூப்பராக இருக்குங்க. இங்கே இருக்கிற இந்த மலையில் கிடைக்கிற கல் தான் அது, அதை வச்சு பண்ணியிருக்காங்க சூப்பராக. பிரிட்ஜ் வருது பாருங்கள், செமையாக இருக்குது. இப்போ அந்த பிரிட்ஜ் உள்ள தான் நாங்கள் போகிறோம். செமையாக இருக்குதுங்க. அப்படியே எதிர்க்க அந்த மலை, ஆஹா, வெயில் அடிச்சாலும் அந்த மேகமூட்டம் வந்து முடிக்கிச்சு. இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு மியூசியத்துக்கு வந்திருக்காங்க, கோல்டன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மியூசியம். ட்ரெயின் போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே ட்ரெயின் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறதுலாம் ட்ரெயினில் தான். இப்போ நம்ம இது என்ட்ரன்ஸ் இருக்குது. அட்மிஷன் வந்து டொனேஷன் தான். நம்ம கையில் எவ்வளோ கிடைக்குதோ அது போட்டுட்டு நம்ம உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம்.